ஆஸ்திரேலியா இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி டு ஸ்டடி அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம பல வீடியோவில் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். இன்ஃபேக்ட் யூஎஸ், யூகே, கனடாக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா எல்லாருடைய ப்ரியாரிட்டி லிஸ்ட்லேயும் இருக்கும், டாப் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஆஸ்திரேலியாவிலேருந்து நீங்கள் படிக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம், பேசிக்கலி எவ்ரி திங் யூ நீட் டு நோ அபவுட் ஸ்டடிங் இன் ஆஸ்திரேலியா, அதை பற்றி நான் பார்க்க போகிறோம். பெஸ்ட்டு யூனிவர்சிட்டிஸ், பெஸ்ட்டு கோர்சஸ், இங்கே படிக்கணும்னா எவ்வளோ செலவாகும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, எப்பப்போ இன்டேக்ஸ் நடக்கும், அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்னென்ன, ஃபுல்லாகவே இந்த வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ. இன்க்ளூடிங் இப்போ ரீசெண்டாக இமிக்ரேஷன் சேஞ்சஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, அது எல்லாமே சேர்த்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், 2024 நீங்கள் இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்து படிக்கணும்னா என்னென்ன விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு படிக்க வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆஸ்திரேலியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் இது பார்த்திங்க அப்படின்னா மோரல்லஸ் இந்தியாவில் என்ன எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு யூஜி கோர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மினிமம் 3 to 4 years டூரேஷன் இருக்கும், எக்ஸப்ட் இந்த டென்டிஸ்ட் அப்புறம் மெடிக்கல் கோர்ஸ் தவிர்த்து. அண்ட் இதே மாஸ்டர்ஸ் டிகிரிஸ்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 to 2 years டூரேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நீங்கள் யூஜி கோர்ஸ் படிக்க வரணும் அப்படின்னா மேக்ஸிமம் யூ கேன் கெட் அட்மிஷன் ஆஃப்டர் யூர் 12th grade. ஓகேங்களா? நீங்கள் 12th படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு யூஜி கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதே நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னா most of the universities will accept like 3 years ஒரு யூஜி கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணலாம். நெக்ஸ்ட், ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டிஸோட இன்டேக்ஸ்லாம் எப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் இன்டேக்ன்றது இந்த February இன்டேக்ஸ்ங்க. இதோட டெட்லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் டு நவம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். இந்த இன்டெக்ஸ்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா. அண்ட் த செகண்ட் பிக்கஸ்ட் இன்டெக்ஸ் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை, இது செமஸ்டர் 2ன்னு சொல்கிறாங்க. அந்த இதுக்குரிய டெட்லைன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் டு மே. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு இன்டெக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பெருசு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதில் மெஜாரிட்டி ஆஃப் த கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன் கிடச்சிடும். ஓகே, அட்மிஷன் கிடச்சிடும். ஓகேங்களா? அண்ட் தேர்ட் அண்ட் ஃபைனல் இன்டேக் எதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர். இது ஸ்மாலஸ்ட் இன்டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்குரிய டெட்லைன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கோர்சஸ்க்கு அட்மிஷன் கிடைக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. சில கோர்சஸ்க்கு தான் கிடைக்கும், சில எக்ஸப்ஷன் கோர்சஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த இன்டேக்ஸ் 1 அண்ட் இன்டேக் 2 February அண்ட் ஜூலை பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த கோர்சஸ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சம் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் பெஸ்ட் பிளேசஸ் டு ஸ்டடி எது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் இஸ் பீயிங் மெல்பர்ன். அதில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்ன் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அண்ட் ரெண்டாவது லொக்கேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிட்னி. அதில் 2 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் NSW அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அண்ட் மூணாவது கேன்பராவில் இருக்கிற தி ஆஸ்திரேலியன் நேஷனல் யூனிவர்சிட்டி ANU அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இருக்கிற இங்கே தான் இருக்குது, கேன்பராவில் தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாகவே நல்ல டாப் ரேங்கிங் யூனிவர்சிட்டியில் இதுவும் ஒன்று ரீசெண்டாக வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிரிஸ்பேன். அதில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் குயின்ஸ்லாண்ட் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 4 யூனிவர்சிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைட் ரேங்க். நீங்கள் QS ரேங்கிங்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கூகுளில் அதில் போய் பாருங்கள், ஆஸ்திரேலியாவில் போடுங்க. அதில் டாப் 20 ரேங்கிங்ஸில் இந்த 4 யூனிவர்சிட்டியும் கண்டிப்பாக இருக்கும். இந்த வருஷம் மட்டும் இல்லை, எந்த வருஷம் எடுத்தாலும் ஓரளவுக்கு அதில் இருக்கும் கன்சிஸ்டண்ட்டாக. ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் தெரியணுன்னாலுமே நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இதை தவிர்த்து கூட இன்னும் நிறைய பாப்புலர் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. லைக் மொனாஸ் யூனிவர்சிட்டி, டீக்கின் யூனிவர்சிட்டி, RMIT அப்படின்னு இன்னும் நிறைய பாப்புலர் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. பட் அந்த 4 நான் முன்னாடி சொன்ன யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா குளோபலி ரேங்க்டு அண்ட் ஓரளவுக்கு நல்ல வெல் ரெப்புடேஷன் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்னே சொல்லலாம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், என்னென்ன கோர்சஸ் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கும் இங்கே ஆஸ்திரேலியாவில். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு படிக்க வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, என்ன கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்றப்போ கண்டிப்பாக உங்கள் மைண்டில் ஓடும் இல்லைங்களா? லைக் என்னென்ன கோர்சஸ் எடுத்து படித்தா ரொம்ப நல்லது, ஃபியூச்சரில் எதுக்கு நல்லா டிமாண்ட் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் எந்தெந்த கோர்ஸ் ரொம்பவே க்ரோத் இருக்குது, டிமாண்ட் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் மைண்டில் நிறைய கொஸ்டின்ஸ் ஓடும். கரெக்டுங்களா? ஸோ இன்றைக்கி தேதியில் ஆஸ்திரேலியாவில் மோஸ்ட் டிமாண்ட் செக்டர்ஸில் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர் அண்ட் சோஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று. ஓகேங்களா? அண்ட் ரெண்டாவது ஸ்டெம், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். இந்த 4 கேட்டகரியில் வர எந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து படித்தாலும் இங்கே ஆஸ்திரேலியாவில் செம டிமாண்ட் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டென்டிஸ்ட்ரி அண்டு நர்சிங். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்களுக்குலாம் எப்போவுமே இங்கே டிமாண்ட் இருக்குது அண்ட் க்ரோத்தும் இருக்குது ஃபியூச்சரில். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 4வது எஜுகேஷன். இந்த ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர், செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ், இந்த யூனிவர்சிட்டியில் கிளாஸ்
எடுக்கிற இந்த லெக்சரர்ஸ், ஸ்பெஷலிஸ்ட் எஜுகேஷன் ப்ரொவைடர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா செம்ம டிமாண்ட் இருக்குங்க இன்றைக்கி தேதியில் இங்கே ஆஸ்திரேலியாவில். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ட்ரேட். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ட்ரேடியாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களாம் பயங்கர வேல்யூ இருக்குங்க இங்கே ஆஸ்திரேலியாவில். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சம் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் க்ரோத் இருக்கிற சில இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தாலும் செம்ம வேல்யூ இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. அண்ட் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஒரு டிப்ஸ் அட்வைஸ் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 3 விஷயம் கன்சிடர் பண்ணிங்க நீங்கள் கோர்ஸ் எடுத்து படிக்கணுன்றப்போ. மொதல் விஷயம், உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக எதில் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள், ஓகேங்களா. ரெண்டாவது, ஃப்யூச்சரில் நான் இந்த மாதிரியான வேலை செய்யணும், ஸோ தட் எனக்கு இந்த வேலை நான் செஞ்சேன்னா எனக்கு வந்து போரே அடிக்காமல் நான் நல்லா வேலை செய்வேன், எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி பாருங்கள். அண்ட் மூணாவது, எந்தெந்த செக்டார் வந்துட்டு கோயிங் ஃபார்வர்ட் இன் ஃபியூச்சர் நிறைய க்ரோத் இருக்குது அப்படின்ற மாதிரி செக்டார்ஸ் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த 3 விஷயம் அலைன் ஆகிற மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோர்ஸ் உங்களுக்கு நல்ல கோர்ஸாக அமையும், ஓகேங்களா. இப்போ இன்றைக்கி தேதியில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மோஸ்ட் க்ரோத் டிமாண்ட் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன அந்த 5 செக்டார்ஸ் தான். அண்ட் இது இன்னும் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் கீழே லிங்க்கில் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வெப்சைட்டோட லிங்க், நீங்களே போய் பாருங்கள். அதில் எப்போவுமே மோஸ்ட் அப் டு டேட் அந்த செக்டார்ஸோட இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட், டியூஷன் ஃபீ. ஆஸ்திரேலியாவுக்கு நீங்கள் இங்கே படிக்க வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ செலவாகும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு யூஜி கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்க வரீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு $25,000 $50,000 வரைக்கும் ஆகும். நான் சொல்கிறது ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் பெர் இயர், ஓகேங்களா. இதே நீங்கள் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி எடுத்து படிக்க வரீங்க அப்படின்னா ஒரு $30,000 $60,000 பெர் இயருக்கு ஆகும், ஓகேங்களா. அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் எவ்வளோ ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஆன் அவரேஜாக ஒரு $10,000 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டுங்க பெர் இயருக்கு. ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ண வரீங்க, ஒரு $30,000 பெர் இயருக்கு உங்களுக்கு ஆகுது அப்படின்னா $10,000 அதில் உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப்பாக வந்தால் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவே ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் தான், ஓகேங்களா. அண்ட் இது நீங்கள் நம்ம படிக்க வர கோர்ஸ் பொறுத்து இது மாறுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மோரர்லெஸ் மாறாதுன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அப்படி தான் சொல்கிறாங்க. லைக் எந்த ஒரு கோர்ஸ் எடுத்து படித்தாலும் ஸ்காலர்ஷிப் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரியாக தான் கிடைக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட், என்னென்ன மாதிரியான இங்கிலீஷ் டெஸ்ட்லாம் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டிஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 இது இருக்குங்க. ஒன்று பிடிஇ, 2வது ஐஎல்ஸ், 3வது டோஃபல். இந்த 3மே பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டிஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க. அண்ட் மினிமம் ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா 6 அப்படின்னு சொல்கிறாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த யூனிவர்சிட்டி யூ செலக்ட், த கோர்ஸ் யூ செலக்ட் பொறுத்தோம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த ஒரு கோர்ஸ் எடுத்து எந்த யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கிளியரான ஒரு ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரிய வரும், ஓகேங்களா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆஸ்திரேலியாவில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போவே இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. விச் இஸ் அ ரியலி குட் திங். பிகாஸ் ஒரு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த பிப்ரவரி அந்த ஜூலை இன்டெக்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6 to 8 மாதம் முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் நம்ம அப்ளை பண்ண உடனே யூனிவர்சிட்டி ரெஸ்பான்ஸ் பண்ணிட மாட்டாங்க. தே மே டேக் 1 or 2 months. ஸோ அந்த கேப்பில் நீங்கள் பிடி ஆர் ஐஎல்ஸ் ஏதோ ஒன்று எழுதி நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு அதை சைடில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டு யூனிவர்சிட்டி நீங்கள் அப்ளை பண்ணி அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், ஓகேங்களா. விச் இஸ் a really good thing. எனக்கு தெரியல மற்ற கண்ட்ரீஸில் எப்படின்னா, பட் ஆஸ்திரேலியாவில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ, ஓகேங்களா. நெக்ஸ்ட், நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு படிக்க வரீங்க, ஒரு யூஜி கோர்ஸ் எடுத்து படிக்க வரீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அகாடமிக் மார்க் ஷீட்ஸ், 2வது ஐஎல்ஸ் அண்ட் பிடி ஸ்கோர் வித் மினிமம் ரெக்யர்மெண்ட், 3வது பாஸ்போர்ட், 4வது ரெஸ்யூம், நெக்ஸ்ட்டு வந்துட்டு பர்சனல் ஸ்டேட்மெண்ட், நான் ஏன் இந்த காலேஜில் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்க வரேன் அப்படின்ற ஒரு பர்சனல் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும், ஓகேங்களா. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த அகாடமிக் மார்க் ஷீட்ஸ் அண்ட் பிடி ஆர் இங்கிலீஷ் அந்த ஐஎல்ஸ் ஸ்கோர் எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் கிளியர் பண்ணாமல் அப்ளையே பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதே நீங்கள் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்க வரீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஜி மாதிரியே தான். மார்க் ஷீட்ஸ், இங்கிலீஷ் ஸ்கோர், பாஸ்போர்ட், ரெஸ்யூம், பர்சனல் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் அதே மாதிரி தான். இன்னும் அடிஷன் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்ஸ். இது எதுக்காகனா மோஸ்ட்லி நீங்கள் யூஜிலேருந்து பிஜி படிக்கிறவங்க நடுவில் கேப் இருக்குன்னா எங்கே வேலை செஞ்சீங்க, அதுக்குரிய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அதை நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் சம் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் மே ஆல்சோ ஆஸ்க் ஃபார் ரெஃபரிஸ். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்த அந்த ரெஃபரன்சஸ்லாம் வந்து கேட்பாங்க. அண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு கால் பண்ணியும் வந்துட்டு என்கொயர் பண்ணுவாங்களாம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட், ஸ்டூடெண்ட் விசாவோட அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்க, அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டீங்க, பிடி ஐஎஸ்லாம் கிளியர் பண்ணி அந்த யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷனே வந்துருச்சு. அது வந்து சிஓஇன்னு சொல்லுவாங்க, கன்ஃபர்மேஷன் ஆஃப் என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸுக்கு நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு அட்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு வந்துருச்சுன்னா you can go ahead and apply for student visa, ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸ் பண்ணணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுன்னு பார்த்தீங்க அப்படின்னா
மொதல் விஷயம் நான் முன்னாடியே சொன்ன அந்த ப்ரூஃப் ஆஃப் என்ரோல்மெண்ட் சிஓஇ லெட்டர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாஸ்போர்ட், தென் ஜென்யூன் டெம்பரவரி என்ட்ரன்ஸ் ஜிடிஇ டெஸ்ட்னு சொல்கிறாங்க. அது இப்போ ஜென்யூன் ஸ்டூடெண்ட் டெஸ்ட் ஜிஎஸ்டியாக மாற்ற போகிறதா ரீசெண்டாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அகாடமிக் அண்ட் ஒர்க் டாக்குமெண்ட்ஸ், ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட் ஹெல்த் கவர், OSHC, அப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். நான் ஆஸ்திரேலியாவில் இந்த யூனிவர்சிட்டியில் இந்த கோர்ஸ் எதுக்காக நான் படிக்க வரேன், எதனால எனக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகி நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் நீங்கள் கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் நெக்ஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் எபிலிட்டி. ஸோ ஃபினான்சியல் எபிலிட்டின்னு சொல்கிறப்போ ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட், எவ்வளோ ஃபண்டு நீங்கள் காமிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 year ஆஃப் லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் 21,000 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் ப்ளஸ் ஒரு வருஷத்தோட ஆனுவல் டியூஷன் ஃபீ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இங்கே மாஸ்டர்ஸ் படிக்க வரீங்க, அந்த கோர்ஸுக்கு ஒரு வருஷத்துக்கு 40,000 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்குரிய அந்த ஃபீ 40,000 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் ப்ளஸ் 21,000 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் ஃபார் லிவிங் எக்ஸ்பென்சஸ். நீங்கள் இங்கே வந்து தங்கி இருந்து அக்கோமடேஷன் எடுத்து படிக்கிறதுக்குரிய அந்த லிவிங் எக்ஸ்பென்சஸ் சேர்த்து 61,000 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் லாஸ்ட் 3 months நீங்கள் வச்சுருந்த மாதிரி ப்ரூஃப் காமிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்னென்ன காமிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ஃபிக்ஸட் டெபாசிட், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் போட்டு வச்சுருந்தா அந்த காசு, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக அட்டஸ்டேஷனோடு எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பிகாஸ் ஆஸ்திரேலியாவில் ஸ்டூடெண்ட் விசா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. எஸ்பெஷலி 2024 நீங்கள் அப்ளை பண்ணி வரப்போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம முன்னாடி பார்த்தா அந்த ஃபுல் டாக்குமெண்ட்ஸும் கிளியராக ஃபுல் அட்டஸ்டேஷனோட இந்த ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட், அப்புறம் மற்ற இந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் என்ரோலி பார்த்து இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் கிளியராக இருக்கணும், அட்டஸ்டேஷனோடு இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் யூஜி படிச்சுட்டு மாஸ்டர்ஸ் படிக்க வரீங்க அப்படின்னா நடுவில் கேப்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டீங்க, யூஜி முடிச்சுட்டு நான் பிஜி தான் படிக்க போகிறேன் அப்படின்னா டக்குன்னு உடனே நீங்கள் படிக்க வர ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கேப் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், ரெஃபரன்சஸ் லெட்டர் அதெல்லாம் வந்து பெர்ஃபெக்டாக கிளியராக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த ஸ்டூடெண்ட் விசாவோட ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதியில் 710 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா. ஸோ நீங்கள் இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்து படிக்கிறீங்க, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டு நீங்கள் படிக்கிறீங்கன்றப்போ ரிட்டர்னாக ஏதாவது கிடைக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுதான் இந்த போஸ்ட் ஸ்டடி விசா. ஸோ நீங்கள் ஒரு சிட்னி, மெல்பர்ன், பிரிஸ்பன் இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில் எடுத்து படிக்க வரீங்க அப்படின்னா, பிகாஸ் இதெல்லாம் வந்து மேஜர் யூனிவர்சிட்டிஸ், ஸோ இதில் நீங்கள் படிக்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 years ஆஃப் விசா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ண வரீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா 2 + 3 yearsன்றப்போ 5 years ஆஃப் விசா உங்களுக்கு இருக்கும். நீங்கள் 5 years இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம். ஓகேங்களா? இதே நீங்கள் ரீஜனல் ஏரியாஸில் படிக்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 years ஆஃப் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா கிடைக்கும். ஸோ 2 + 4ன்றப்போ 6 years. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த 5 years 6 yearsன்றது வந்து பார்த்தோம்னா ஒரு பிக்கெஸ்ட் டீம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு இங்கே பெர்மனண்ட்டாகவே இங்கே செட்டில் ஆகிறதுக்கு. பிஆர் விசாஸ் இருக்குது, நம்ம முன்னாடியே பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 189, 190, 491 விசாஸ்லாம் இருக்குது. இல்லை நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு எம்ப்ளாயிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயிட்டே ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா அந்த எம்ப்ளாயர் மூலமாகவே 186 விசா விச் இஸ் அகெயின் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் விசா, அதில் மூலமாகவும் நீங்கள் பிஆர் ஆகிடலாம். ஸோ பிஆர் ஆனதுங்கன்னா அங்கேருந்து 1 வருஷம் தான் சிட்டிசன்ஷிப் ஆகிடுவீங்க. ஸோ ஈஸியாக உங்களுடைய பாத்வேஸ் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செட்டில் ஆகலாம் அப்படின்னு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நீங்கள் படிக்க வரீங்க அப்படின்னா ஒரு பிக்கெஸ்ட் ப்ளஸ் அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? அண்ட் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசா பற்றி பேசுகிறப்போ நம்ம கண்டிப்பாக அடுத்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்க அந்த சேஞ்சஸை பேசி ஆவாங்க. இங்கே டெம்பரரி கிராஜுவேட் விசான்னு இன்னொன்று இருக்குது. இந்த PSW முடிச்சதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். 485 விசா. ஸோ அந்த விசாவுக்கு அவங்க ரீசெண்டாக என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அது எலிஜிபிளே கிடையாது, அதை அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்துட்டு கோயிங் ஃபார்வர்ட் 35 வயசுக்கு கீழே இருக்கிற அந்த ஸ்கில்டு மைக்ரன்ஸ் அவங்களுக்கு தான் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. முன்னாடி வந்து இது 50 வயசு வரைக்கும் இருந்தது. ஸோ 50 வயசுலேருந்து 35 வயசு குறைச்சிருக்காங்க. ஸோ விச் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச். அண்ட் இது நிறைய பேருக்கு வந்துட்டு இதை வந்துட்டு நிறைய ஐப்ரோஸ் ரைஸ் பண்ண வச்சுருக்கேன். நிறைய பேருக்கு இது வந்துட்டு உடன்பாடே கிடையாது. இது இன்னும் அஃபிஷியலாக இதை வந்து கொண்டு வரல. பட் மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ ஒரு டாக்குமெண்ட்டே இருக்குது, பெரிய டாக்குமெண்ட் இருக்குது. நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்களே போய் பாருங்கள். அதில் போட்டிருக்காங்க 50 வயசுலேருந்து 35 வயசு அதை குறைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் அது இப்போதைக்கு இன்னும் எஃபெக்டில் வரலை. பட் அதை இந்த சேஞ்சஸ் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் படிக்க வரீங்க அப்படின்னா உங்களோட வயசையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ
சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஸோ தட் இந்த மாதிரி அடுத்தடுத்து ஹெல்ப்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நிறைய போடுறப்போ நீங்களும் உடனே பார்க்க முடியும். ஓகேங்களா? இங்கே நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸாக வந்துட்டு என்னென்ன வேலைகள்லாம் தேடலாம், இங்கே தங்கி படிக்கிறப்போ இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சால் வந்துட்டு எனக்கு நல்ல ஓரளவுக்கு இன்கம் கிடைக்குமா, என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்களே போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். Until then, see you all.